ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பை லைட்டாக வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்ட உடனே இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் 3 ஸ்பூன் அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காவையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 கப் அரிசி மாவு சேர்க்க போகிறேன். அதனால் 4 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதி வந்த உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நாம் வச்சுருக்கிற மாவை சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்க்காமல் ஒவ்வொரு கப்பாக சேர்த்துக்கலாம். கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவுனா அப்படியே சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச அரிசி மாவுனா லைட்டாக மிதமான சூட்டில் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துட்டு கொழுக்கட்டை செஞ்சிங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். 2வது கப் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த தண்ணிலாம் குறையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாயிருச்சு. அவ்வளோதான். இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை லைட்டாக ஆற விடலாம். இப்போ இது மிதமான சூட்டில் இருக்குது. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். மாவு ஒட்டாமல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நமக்கு விருப்பமான ஷேப்பில் பிடிச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி பிடிச்சிருக்கேன். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எல்லா மாவையும் இதே மாதிரியே பிடிச்சிக்கலாம். இப்போ இது தயாராக இருக்குது. இப்போ இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அருமையாக வெந்திருக்கு. இப்போ இதை உடனே எடுக்காமல் ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா கொழுக்கட்டை உடையாமல் வரும். அவ்வளோதான், சுவையான கார கொழுக்கட்டை தயாராகிருச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.